இன்றைய பாசுரம் 21வது பாசுரம். ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில். ஊக்கமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றாது வந்துன் அடிபணைந்துன் வாசற்கண். ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே. ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே. போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரெம்பாவாய். போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரெம்பாவாய். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆண்டாள் அருளி செய்த பாசுரங்களில் 21வது பாசுரமான ஏற்றக்கரங்கள் பாசுரம் பார்க்க போகிறோம். அதில் என்ன அப்படின்னு விசேஷம்னா, நந்தகோபனின் குமாரனான கண்ண பகவான் நமக்கு என்ன அனுகிரகம் பண்ண போகிறார், எப்படி அனுகிரகம் பண்ண போகிறார்ன்றதான் இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம். 21வது பாசுரத்தில் ஆண்டாள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பயத்தினால ராஜாக்கள்லாம் கண்ணனை பார்த்தா பயப்படுவாளாம். அதே சமயங்களில் இந்த கோபிகா ஸ்திரீகள் அவெல்லாம் ஆலிங்கனம் பண்ணிப்பாலாம் பக்தியினால் கண்ணனை. அது எப்படி அப்படின்னா, அவனுடைய திருவடியை தாழ் பற்றினா நமக்கு எல்லா விதமான விஷயங்களும் கிடைக்கும். அது எப்படி அப்படின்றத தான் மகாபாரதத்தில் ஒரு கதையில் ரத்ன சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். விதரருடைய கையில் இருக்கிற விஷ்ணு தனுசை உடைத்தால்தான் நமக்கு ஜெயம் கிடைக்கும்னு பகவான் தீர்மானம் பண்ணி பிரவேசமாறார் அந்த கௌரவர்களுடைய சபைக்கு. அந்த கௌரவ சபைக்கு வரும்பொழுது அந்த விதுரர் வில்ல உடைக்கிறதுக்காக ஒரு யோசனை பண்ணி அவருடைய கிரகத்தில் தன்னுடைய சௌகரியங்கள்லாம் முடிச்சுண்டு மறுநாள் சபைக்கு வரார். துரியோதனன் ஏளனமாக பேசி அவருடைய கோபத்துக்கு, விதுரருடைய கோபத்துக்கு ஆளாகி அப்போ பகவான் எடுத்து கொடுக்குறார். எப்படி எடுத்து கொடுக்குறாருன்னா, அவர் எதுவும் சொல்லாத, அவர் தாயார் தகப்பனாரை மட்டும் எதுவும் சொல்லாத அப்படின்னு அவர் எடுத்து கொடுக்குறார். அப்போது அந்த கோபத்தினுடைய அர்த்தமாக விஷ்ணு தனுஷை விதுரர் உடைக்கிறார். அப்போது அந்த கோபத்தினுடைய அர்த்தமாக உடைக்கிற அந்த விஷ்ணு தனுஷை உடைக்கணும்னு தான் அவர் குறிக்கோளோடு வரார். அந்த விஷ்ணு தனுஷு உடையிறது. இப்போ இதில் பகவான் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவனை பயத்தினால் அவனை ஆட்கொள்ளணும்னா முடியாது, பக்தியினால் ஆட்கொள்ளணும்னா முடியும் அப்படின்றத தான் பகவான் அந்த பக்தியினால் நமக்கு எது வரணுமோ அதை அவனே தீர்மானம் பண்ணி நமக்கு அந்த விஷ்ணு தனுஷை உடைச்சி நமக்கு ஜெயத்தை, பாண்டவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கறதுக்காக அந்த விஷ்ணு தனுஷை உடைக்கணும் அப்படின்ற அந்த குறிக்கோளை பெருமாள் தீர்மானம் பண்ணி அந்த முதல் விக்கெட்டானது அங்கே தீர்மானம் பண்ணி எடுத்துடுறார். அதுலேருந்து தான் நமக்கு பெரிய விஷயமாக நமக்கு அமைஞ்சு இன்றைக்கி நம்ம பாசுரங்களில் 21வது பாசுரத்தில் திருவடியை தாழ்பற்றினால் நமக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறது தான் இந்த 21வது பாசுரம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.